the cost of 8 pens and 4 pencil is 176. So yeah, and cost of 2 pen and 2 pencil is rupees 48. What is the cost of the pen? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பென்னோடைய காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஐ கோயிங் டு டேக், ஸோ பென் இருக்கு. ஸோ பென்னை வந்துட்டு ஐ கேன் டேக் ஆஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் வந்துட்டு ஸோ பென்சிலை வந்துட்டு ஐ எம் கோயிங் டு டேக் ஆஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் 8 பென்ஸ் அண்ட் 4 பென்சில் இஸ் 176 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ 8 பென்னா ஐ கேன் டேக் ஆஸ் 8x எடுத்துக்கலாமா. 8x plus 4 pencils, so 4y equal to என்ன இருக்க முடியும்னாக்கா 176 இருக்கு. அதே நான் இன்னொரு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 2 பென், அதாவது 2x plus 2y, 2 pencil is 48. And they are asking you to find what is the cost of the pen. ஒரு பென்னோட காஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது என்னன்னாக்க நான் சொல்லுறது ரெண்டாவது டைப். ஸோ அதாவது this is going to be equation number 1 and this is going to be equation number 2. இது என்ன எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாமா. அதாவது டைப் 2 இந்த ப்ராப்ளம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் 2. ஸோ ரெண்டாவது டைப் நான் சொல்லி கொடுத்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அதே நேரத்தில் வந்துட்டு 2 வேரியபிள்ஸ் நான் சொல்லியிருந்தேன், 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைப்பில் தான் வருது அது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னாக்க ஐம் கோயிங் டு டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துட்டு ஐம் கோயிங் டு டிவைட் பை 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் என்ன பண்ணேன்னாக்க 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ 2ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குன்னா 8x டிவைட் பை 2 ப்ளஸ் 4y டிவைட் பை 2 ஈக்குவல் டு 176 டிவைட் பை 2 எனக்கு கிடைக்கும். அப்போ சால்வ் பண்ணனா ஸோ 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு எனக்கு என்ன இந்த இடத்துல கிடைக்குன்னா 88 சொல்லி கிடைக்குமா. ஏன்னா 16 88 டைம்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் ஐ எம் கோயிங் டு ரைட் ஆஸ் இட் இஸ். சரியா, அதாவது ஸோ 2x ஸோ ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 48 அப்படின்னு எடுத்துக்கேன். 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 48. இப்போ இதை நான் ஏதாவது ஒரு விஷயத்துல எலிமினேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எனக்கு 2 லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு, 2 அன்னோன் வேரியபிள் இருக்குன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எலிமினேட் பண்ணா இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். இங்க எனக்கு என்ன கேட்கறாங்கன்னா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பெண்ணோடைய காஸ்ட் என்னன்னு தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். அதனால எனக்கு பெண்ணை வந்துட்டு ஐ எம் கன்சிடரிங் ஆஸ் எக்ஸ், பென்சில் வந்து ஐ எம் கன்சிடரிங் ஆஸ் ஒய் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். சப்போஸ் இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். சரியா, இந்த 2 ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ 4x 2yனா இந்த இடத்துல எனக்கு மைனஸா இருக்க முடியும், இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்க முடியும் மைனஸா இருக்க முடியும், இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல சைனை மாத்தினா எல்லா இடத்துலயும் சைனை மாத்தணும். அப்ப 4x minus 2yனா this is going to be 2x. அதாவது 4x minus 2xனா it is going to be 2x. 2y minus plus 2y minus 2yனா அது கேன்சல் ஆயிருமா. அப்ப this is equals to 48னா and this is going to be 14 சொல்லி கிடைக்கும். அப்ப I can take that. So 2x நோட வேல்யூ அளவு 40 அப்படின்னா what will be the value of x ன்னு சொல்லி கேக்குறேன். அப்ப 40 divided by 2 that will be what 20 will be your answer. அப்ப x is nothing but pen. அப்ப cost of a pen எனக்கு எவ்வளவு ரூபாய் இருக்குனாக்க it will be what rupees 20. அப்ப cost of a pen will be what rupees 20. அப்ப 20 னா எனக்கு ஆப்ஷன் E இருக்கு. அப்ப ஆப்ஷன் E தான் எனக்கு என்னவா இருக்கு 20 இருக்கு. ஆப்ஷன் E தான் வந்து எனக்கு 20 ஆக இருக்கு. ஸோ நான் சொல்லி கொடுத்து ரெண்டாவது டைப் தான், 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ், 2 அன்னோன் வேரியபிள்ஸ், அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ காஸ்ட் ஆஃப் 24 pens and 13 pencil is rupees 175. What is the cost of 48 pens and 26 pencils அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை பார்த்தாலே தெரியுது நான் வந்துட்டு இன்டீஜரை ஈக்குவேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ இன்டீஜரை ஈக்குவேட் பண்ற மாதிரி இருந்துச்சுனாக்க that is going to be type 1. ஸோ டைப் 1ல நம்ம என்ன பார்த்தோம், கடைசியாக ஒரு விஷயம் பார்த்துருந்தோம், ஒரே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ ஒரே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கும்.
ஸோ ரெண்டு அன்னோன் டேர்ம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டு அன்னோன் டேர்ம் உடைய சம் என்னன்னு கண்டுபிடிப்போம். ரெண்டு அன்னோன் டேர்ம் உடைய சம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அப்ப இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கக்கா, இங்கேயும் பென் அண்ட் பென்சில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்னா பென்னோட வேல்யூவை ஐம் கோயிங் டு கன்சிடர் ஆஸ் எக்ஸ்ன்னு வைக்க போறேன். ஸோ பென்சிலோட வேல்யூவை ஐம் கோயிங் டு கன்சிடர் ஆஸ் ஒய்ன்னு வச்சுக்கிற போறேன். ஓகேவா? அப்ப எனக்கு முதல் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கனாக்க காஸ்ட் ஆஃப் 24 pens and 13 pencils is 175. அப்ப ஸோ 24x plus 13y equal to 175. எனக்கு என்ன கேட்குறாங்கனாக்க வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 48 pens and 26 pencil அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஸோ 48 pen that is x plus 26y உடைய காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. I have to find the value. அப்போ இந்த 24 48 உடைய ஈக்குவேட் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியும். ஸோ 24 into 2 போட்டால் எனக்கு என்ன தெரியும் 48x சொல்லி கிடைக்குமா? சிமிலர்லி இங்கே 2ஆல மல்டிபிள் பண்ணோம். நான் இங்கே என்ன பண்ணும் 2ஆல தான் மல்டிபிள் பண்ணோம். அதாவது y அப்படின்ற பிளேஸ்லையும் நான் 2ஆல தான் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னாக்க பிளஸ் 13 into 2 அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 26y. ஸோ இங்கே என்ன பண்ண போறேன் ஐம் கோயிங் டு மல்டிபிள் பை 2. அப்போ 175 ஒரு 2 அப்படின்னா ஸோ 350 கிடைக்குமா? ஸோ 175 1 to 2 அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸோ 350 அப்படின்னு இருக்கு. ஸோ 350 will be your. அப்போ 350 எனக்கு ஆப்ஷன் இருக்கா? ஸோ 435 705 209 இருக்கு. Data nadic none of these இருக்கு. So none of these will be answer. The answer is 350. 48x plus 26y equal to 350 கிடைக்குது. 48y plus 26 48x plus 26y ஓட வேல்யூ அளவு 350. அப்போ ஆப்ஷன் E. Example, right? So they are asking the cost of 24 bats and 32 sticks is 5200. So இதனால bat வந்துட்டு I can take as B, stick வந்துட்டு I can take as S ன்னு கூட எடுத்துக்கலாம். தப்பு இல்ல இல்லையா? அவன் எனக்கு என்ன கொடுக்குறானாக்க so 24 bat plus 32 stick ஓட விலை எவ்வளவு சொல்றாங்கனாக்க ₹5600. இதான் எனக்கு கொடுத்துக்கிற விஷயம். அதாவது 24 bat plus 32 S ஓட வேல்யூ 5600. And they are asking you to find what is the price of so 3 bat plus 4 stick ஓட வேல்யூ ன்னு கேக்குறாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் தான். ஃபர்ஸ்ட் டைப்ல கடைசியா சொன்ன ஒரு விஷயம் தான். சோ அதாவது இன்டிஜர்ஸ் ஈக்குவேட் பண்ணி நான் வந்து சம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சோ ஓகேவா? இது வந்துட்டு 3b. ஓகேவா? 3b. அப்ப 24 என்ன பண்ணணும் 3 ரெடியூஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம் 24 டிவைடட் பை 8 ன்னு வைக்கலாமா? சோ 24 டிவைடட் பை 8 அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும்னாக்க சோ 24b டிவைடட் பை 8 பிளஸ் இங்க என்ன பண்ண போறேன் டிவைடட் பை 8 தான் வைக்க போறேன். சோ 32s டிவைடட் பை 8 ஈக்குவல் டு இங்க என்ன பண்ண போறேன் டிவைடட் பை 8 வைக்க போறேன். அப்ப 5600 டிவைடட் பை 8 வைக்கணும். அப்ப இப்படி 8 வச்சா எனக்கு அந்த ஈக்குவேஷன் மாறுதா நான் செக் பண்ணி பார்க்க போறேன். கேன்சல் பண்ணா இந்த இடத்துல எனக்கு 3 டைம்ஸ் வரும். இங்க கேன்சல் பண்ணா இந்த இடத்துல எனக்கு 4 டைம்ஸ் வரும். சோ இங்க கேன்சல் பண்ணா எனக்கு என்ன தெரியும்னாக்க 700 சொல்லி கிடைக்கும். அப்ப நான் என்ன எடுத்துக்கலாம்னா சோ 3 பால் 3 பால்ஸ் பிளஸ் 3 பேட்ஸ் பிளஸ் 4 ஸ்டிக்ஸ் ஓட ரேட் எவ்வளவுனாக்க ₹700 எடுத்துக்கலாம். ஸோ 3 பேட் பிளஸ் 4 ஸ்டிக்ஸோட வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கலாம் 700 எடுத்துக்கலாம். ஸோ 700 எனக்கு ஆப்ஷன் இருக்கானா டெஃபினட்டா எனக்கு 700 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் சி 700. Okay, move on to the next sum. Okay, so அடுத்த sum எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்கனாக்க the total cost of
45 pence and 24 pencils is rupees 675. சரியா? அதாவது 45 pen and 24 pencils ஓட காஸ்ட் எவ்வளவுனாக்க rupees 675 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா what is the total price of 8 pens and 15 pencils அப்படி கேக்குறாங்க. What is the total price of 8 pens and 15 pencils உடைய total cost என்னன்றத கேக்குறாங்க. 8 pen. Okay. So இங்க என்ன பண்ண போறேன்னாக்க whether I can equate the integers என்னால ஈக்குவேட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இங்க எனக்கு என்னன்னா பென் இருக்கா, ஸோ பென்னை வந்துட்டு ஐ எம் கோயிங் டு டேக் ஆஸ் எக்ஸ்ன்னு எடுக்க போறேன். ஸோ பென்சிலை வந்துட்டு ஐ எம் கோயிங் டு டேக் ஆஸ் ஒய்ன்னு எடுக்க போறேன். கிளியர்? ஸோ எனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் 45 பென்ஸ். டோட்டல் காஸ்ட் ஆஃப் 45 பென்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் 45 பென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க தட் இஸ் ஸோ 45x plus 24y equal to 675 எடுத்துக்கலாமா? 45x plus 24y equal to 675. எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கனாக்க what is the cost price of 8x plus 15y equal to what அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 8x plus 15y equals to what என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த 45 என்னால 8 ஈக்குவேட் பண்ண முடியுமா? இந்த 45x என்னால வந்துட்டு 8x கன்வெர்ட் பண்ண முடியுமானா டெஃபினட்டா என்னால முடியவே முடியாது. இந்த 45x உங்களால வந்துட்டு ஒரு 8x கன்வெர்ட் பண்ண முடியுமானா டெஃபினட்டா எனக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே கிடையாது. ஏன்னா 45 and 8 ரெண்டுமே வந்துட்டு எனக்கு ஒரே டேபிள்ல போறதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா? அப்ப டெஃபினட்டா என்னால வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. சோ மை ஃபைனல் ஆன்சர் will be what? So cannot be determined will be your answer. So கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி 24 என்னால 15 கூட ஈக்குவேட் பண்ண முடியாது. சோ 24 என்னால வந்துட்டு 15 கூட ஈக்குவேட் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் வந்து என்னால வந்துட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. சோ மை ஃபைனல் ஆன்சர் will be what? Cannot be determined will be your answer. even though எனக்கு தேர்ட் ஸ்டெப் இருந்தா கூட என்னால இன்டிஜர்ஸ் ஈக்குவேட் பண்ண முடிஞ்சா மட்டும் தான் என்னால சம்மே கண்டுபிடிக்க முடியும். என்னால இன்டிஜர்ஸ் ஈக்குவேட் பண்ண முடியல அப்படின்ற போது டெஃபினட்டா என்னால சம் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. சோ cannot be determined will be your answer. clear? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா the total cost of 12 pen and 5 pencil is equals to 111 அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? the total cost of 12 pens and 5 pencil is equals to 111. Also the cost of one pencil is rupees 5 less than the cost of one pen அப்படி சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு பென்சிலோட காஸ்ட் எவ்வளவு இருக்குனாக்க ஒரு பென்னோட காஸ்டோட 5 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்த இடத்துக்கான எக்ஸாக்டான மீனிங். சரியா? what will be the total cost of 8 pens and 9 pencil? அப்ப இங்க நான் பார்த்தாலே தெரியுது எனக்கு வந்துட்டு so this is இந்த டைப் ஆஃப் டைப் 2 அதாவது ரெண்டு லீனியர் கொடுத்திருப்பாங்க. so ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் அதே நேரத்துல வந்து ரெண்டு வேரியபிள் அதாவது ரெண்டு அன்னோன் டேர்ம் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் ரெண்டு வந்துட்டு எனக்கு அன்னோன் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க கொடுத்திருக்காங்க. ஓகே ஃபைன். அப்ப டோட்டல் காஸ்ட் ஆஃப் 12 பென் அண்ட் 5 பென்சில் இஸ் ஈக்குவல்ஸ் டு 111. ஸோ வழக்கம் போல நான் என்ன பண்றேன்னாக்கா பென்னை வந்துட்டு ஐ எம் கோயிங் டு டேக் ஆஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறேன். ஸோ பென்சிலை வந்துட்டு ஐ எம் கோயிங் டு டேக் ஆஸ் ஒய்ன்னு எடுத்துக்க போறேன். ஏன் இது எக்ஸ் ஒய் தான் எடுக்கணுமா ஏபி எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னா நம்ம நிறைய பழக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம எக்ஸ் ஒய் எடுத்தா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நானும் எடுத்துக்கிறேன். கிளியர்? அப்ப முதல் விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்க 12 pen and 5 pencil is equals to 111 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 12 penனா so 12x சரியா பிளஸ் 5 பென்சில்னா 5y equal to 111 எடுத்துக்கிறேன். 12x plus 5y equals to 111 அப்படி எடுத்துக்கிறேன். 12x plus 5y equals to 111 எடுத்துக்கிறேன். clear? also the cost of one pencil is rupees 5 less than the cost of one pen. சரியா? அதாவது ஒரு பென்சிலோட விலை எப்படி இருக்குனாக்க ஒரு பென்னோட விலையோட 5 ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பென்சில் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? ஐ கேன் டேக் ஆஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? பென்சில் அப்படின்னா ஐ கேன் டேக் ஆஸ் ஒய். அப்ப பென்னோடைய காஸ்டோட என்ன இருக்குன்னா ஒரு பென்னோட காஸ்டோட 5 ரூபாய் கம்மியா இருக்கான்.
ஒரு பெண்ணோட காஸ்ட் எனக்கு என்ன இருக்க முடியும் 1x இருக்க முடியுமா, அதாவது x இருக்க முடியுமா. இதுல இருந்து என்ன பண்றேன்னாக்கா ஐ அம் கோயிங் டு ரெடியூஸ் 5. அப்ப இதுதான் எனக்கு என்ன இருக்க முடியும்னாக்க இங்க ரெண்டாவது எனக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஒரு டேர்ம், அதுக்கான அர்த்தம். அதாவது காஸ்ட் ஆஃப் ஒன் பென்சில், ஒரு பென்சில் எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணோட 5 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்ப ஒரு பெண்ணோட விலை எவ்வளவு x -5 எடுத்துக்கிற போறேன். அப்ப இதையும் கூட நான் மாத்தலாம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா வந்துட்டு ஐ கேன் சேஞ்ச் திஸ். எப்படின்னா x minus y equal to 5 எடுத்துக்கலாமா. அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் ரெண்டு பென்சில் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பென் அண்ட் பென்சில் will be what 5 rupees. அப்ப இதை நான் வந்து எப்படி எடுத்துக்கலாம், ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி தான் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஈக்குவேட் பண்ண போறோம். நான் முதல் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். அதாவது ஸோ 12x பிளஸ் 5y ஈக்குவல் டு 111 எடுத்துக்கிற போறேன். சரியா. அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போறேன்னா ஐ அம் கோயிங் டு மல்டிபிள் பை 5 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். ஏன்னா இந்த இடத்துல 5y இருக்கு. அப்ப 5x minus 5y equal to 5 into 5 is 25 எடுத்துக்கலாமா. சாரி, நான் எதுவுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு எல்லாமே. அப்ப கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு என்ன சொல்லனாக்க ஸோ 17x equal to ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் 6 3 1. ஸோ 17x equal to 136 இருக்கு. அப்ப ஐ கேன் சே தட் x equal to 136 divided by 17. 136 divided by 17 னா it will be go by 8 times. அப்ப ஒரு பெண்ணோட காஸ்ட் எனக்கு எவ்வளவு இருக்க முடியும்னாக்கா ₹8 ஆக இருக்க முடியும். ஆனா எனக்கு என்ன கேக்குறாங்க, 8 பெண்ணோட காஸ்ட் நன்றதை கேக்குறாங்க. அப்ப 8 பெண்ணோட காஸ்ட் எனக்கு எவ்வளவு ரூபாயா இருக்க முடியும்னாக்க so 8 into 8 that is going to be ₹64 ஆக இருக்க முடியும். சரியா. அப்புறம் பென்சில் கண்டுபிடிக்க வரும். இப்ப x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 8 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. அப்ப டெஃபினட்டா y ஓட வேல்யூ எனக்கு என்ன இருக்க முடியும்னாக்க 8 minus 5 இருக்க முடியுமா. and final answer will be what 3 and I can say that y equal to 3. y equal to 3 is nothing but a cost of one pencil is equals to ₹3. இப்ப காஸ்ட் ஆஃப் 9 பென்சில் எனக்கு எவ்வளவு இருக்க முடியும், காஸ்ட் ஆஃப் 9 பென்சில் எனக்கு எவ்வளவு இருக்க முடியும், so 3 into 9 that will be equal to ₹27. அப்ப எனக்கு என்ன கேக்குறானா what is the so cost of 8 pen, so 8 pen plus 9 pencil, அதான் என்ன கேக்குறாங்க. 8 பென்னோட விலை எவ்வளவு 64 plus 27 equals to 91 will be your answer. அப்ப 91 ஆப்ஷன் C will be your answer. 91 ஆப்ஷன் C will be your answer. So ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். Okay, let's solve. So அடுத்த ஒரு சம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. So Rohit has some 50 paise coins, some 2 rupee coins, some 1 rupee coin and some 5 rupee coin. சரியா. The value of all the coins is ₹50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The value of all the coins is ₹50. The number of ₹2 coins is 5 more than ₹5 coin அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. Number of 2 rupee coin is 5 more than 5 rupee coin. 5 rupee coin ஓட 2 rupee coin எவ்வளவு இருக்குன்னா 5 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 5 rupee coin ஓட 2 rupee coin எவ்வளவு இருக்குனாக்க 5 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 5 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. So 50 paise coins are double in number then ₹1 rupee coin. 50 paise coin வந்துட்டு double the number of 1 rupee coin இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. And similarly value of 50 paise coins and ₹1 coin is 26 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா. அதாவது 50 paise coin and 1 rupee coin என்னன்னு கவுண்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்குன்னா 26 rupees கிடைக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றானாக்க how many ₹2 coins does he have அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோஹித் கிட்ட எத்தனை 2 rupee coin இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், அவர்கிட்ட ரோஹித் கிட்ட 50 paise காயின் இருக்கு. சரியா. பிளஸ் 2 rupee காயின் இருக்கு. பிளஸ்
1 rupee காயின் இருக்கு, 5 rupees காயின் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அவர்கிட்ட டோட்டல் எவ்வளவு இருக்குனாக்கா 50 ரூபாய் இருக்கு, 50 rupees இருக்கு. 50 பைசே காயின் இருக்கு. ஏன்னா எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்றது தெரியல. இங்க 2 rupee எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்றது தெரியல, 1 rupee எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்றது தெரியல, 5 rupee எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்னு தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தனா எனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்னா 50 ரூபாய் கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 50 ரூபாய் கிடைக்குது. அதான் சொல்றாங்க the value of all the coins is ₹50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் கொடுக்குறாங்க இங்க க்ளூ. அதாவது number of ₹2 coin is 5 more than the ₹5 coin அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 5 more than the ₹5 coins சொல்றாங்க. அதுக்கப்புறம் 50 பைசே காயின்ஸ் ஆர் டபுள் இன் நம்பர் தென் ₹1 காயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சப்போஸ் அதாவது நான் ஐம் கோயிங் டு அஸ்யூம் ஹியர் இட் இஸ் ₹5 காயின் இருக்கு பாத்தீங்களா, ₹5 காயின்ஸ் வந்துட்டு என்ன சொல்றேன்னாக்கா எக்ஸ் நம்பர்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். எக்ஸ் நம்பர்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். சரியா, எக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் 5 rupee காயினோட வேல்யூ எவ்வளவு இருக்க முடியும்? ஸோ டோட்டல் 5 rupee காயினோடைய, ஸோ 5 rupees காயினோடைய வேல்யூ என்னவா இருக்க முடியும்னாக்க 5 into x இருக்க முடியுமா? அதாவது என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 5 ரூபாய் காயின் இருக்குன்னு நான் சொல்றேன். என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 5 ரூபாய் காயின் இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப அதோட டோட்டல் மதிப்பு எவ்வளவா இருக்க முடியும்? 5 into 10 நீங்க சொல்லுவோமா? அப்ப எனக்கு என்ன கிடைக்குன்னா 15 சொல்லி கிடைக்கும். இப்போ என்கிட்ட என்ன சொல்றேன், என்கிட்ட 3 5 ரூபாய் காயின் இருக்கு நான் சொல்றேன். அப்ப என்கிட்ட டோட்டல் எவ்வளவு மதிப்பு இருக்கு? 3 into 5 into 3 நம்ம சொல்லுவோமா? அப்ப 5ன்றது என்னது? வேல்யூ, காயினோட மதிப்பு. 3 அப்படின்றது என்னன்னாக்க என்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை சொல்றது. அப்ப டோட்டலா 5 rupee காயினோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5x இருக்கும். அப்ப 2 rupee காயின் எனக்கு எவ்வளவு இருக்க முடியும்? ₹2 காயின்ஸ் எவ்வளவு இருக்க முடியும் நான் கேட்கிறேன். அப்ப எனக்கு இங்கே கொடுத்துருக்கான் ₹2 காயின் இஸ் 5 more than the 5 rupee காயின். 5 rupee காயினை x நம்பர்ஸ் எடுத்தனாக்க 2 rupee காயின் எனக்கு எவ்வளவு இருக்க முடியும்னா x plus 5 ஆக இருக்க முடியுமா? 2 rupee காயின் எனக்கு எப்படி இருக்க முடியும்னாக்க x plus 5 ஆக இருக்க முடியுமா? 2 rupee காயின் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா x plus 5 ஆக இருக்க முடியுமா? 2 rupee காயின் வந்து எனக்கு x plus 5 இது எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து அதிகமா இருக்கும். அப்ப டோட்டல் வேல்யூ எனக்கு என்னவா இருக்க முடியும்? அதாவது டோட்டல் 2 rupees காயினோடைய வேல்யூ என்னவா இருக்க முடியும்னாக்க so 2 into x plus 5 இருக்கும். அப்ப என்ன ஓகே, இது கண்டுபிடிச்சிட்டேன். அது போக இந்த 50 பைசே காயினா டபுள் நம்பர் ஆஃப் 1 rupee காயின் சொல்லிக்கிறாங்க. இது எனக்கு இந்த பாயிண்டே தேவையே கிடையாது. ஏன்னா 50 பைசே காயினும் 1 rupee காயினும் சேர்த்தா எனக்கு எவ்வளவு ரூபாய் இருக்கு? 26 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த 50 பைசே காயினையும் 1 rupee காயினையும் சேர்த்தா எனக்கு எவ்வளவு இருக்கு? 26 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னாக்க ஸோ 5x, அதாவது 5 rupee காயினோட டோட்டல் வேல்யூ பிளஸ் 2 into x plus 5, அதாவது 2 rupee காயினோட டோட்டல் வேல்யூ பிளஸ் 26. இந்த 26 அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் யுவர் 50 பைசே காயின் அண்ட் 1 rupee காயின். 26 அப்படின்றது என்னன்னாக்க காம்பினேஷன் ஆஃப் யுவர் 50 பைசே காயின் அண்ட் 1 rupee காயின். This will be equal to 50 rupees. ஏன்னா இது எல்லாமே சேர்த்தா தான் எனக்கு எவ்வளவு? 50 ரூபாய் இருக்க முடியும். இப்போ நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 5x plus 2x plus 10 plus 26 equal to 50. ஸோ 36 எனக்கு கிடைக்குமா? 36னா அந்த பக்கம் போகும்போது எனக்கு 7x equal to ஸோ 50 minus 36 கிடைக்கும். அப்ப 7x equal to 14 சொல்லி கிடைக்கும். x ஓட வேல்யூ அளவு 2 கிடைக்கும். அப்ப x அப்படின்றது என்னன்னாக்க 5 rupee காயினோட நம்பர்ஸ். x அப்படின்றது என்னது? 5 rupee காயினோட நம்பர்ஸ். எனக்கு 2 rupee காயின் எனக்கு என்ன கேக்குறாங்க? how many rupees 2 coin does he have கேக்குறாங்க. எத்தனை 2 rupee காயின் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 2 rupee காயின்னா எனக்கு என்னது? x plus 5 இருக்க முடியுமா? அப்ப 2 rupee காயினா அதாவது rupees 2 காயின் எனக்கு எவ்வளவு இருக்க முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா x plus 5 இருக்க முடியும். 5 rupee காயினோட 5 அதிகமா இருக்க முடியும். அப்ப இங்க x ஓட வேல்யூ எவ்வளவு? 2. So 2 plus 5 equal to what? 7 will be your answer. And my final answer will be what? Option C, 7. Final answer will be what? Option C, 7 will be your answer.
ஸோ இதுதான் வந்து, அதாவது திருப்பி கூட சொல்லிடுறேன், ரோஹித்கா சம் 50 பைசா காயின், 2 ரூபி காயின், 1 ரூபி காயின், 5 ரூபி காயின் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதோட மொத்த மதிப்பு வந்து 50 ரூபாயா. ஸோ அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா 5 ரூபா காயினோட மதிப்போட 2 ரூபா காயின் வந்துட்டு நம்பர்ஸோட 2 ரூபா காயின் 5 அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 5 ரூபா காயின் நான் எக்ஸ்னு வச்சனாக்கா 2 ரூபா காயின் எப்படி இருக்கு, எக்ஸ் பிளஸ் 5 இருக்கும். அப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் 5 ரூபி காயின் என்ன இருக்க முடியும், 5x இருக்க முடியும். டோட்டல் வேல்யூ ஆஃப் 2 ரூபி காயின் என்னவா இருக்க முடியும், 2 into x plus 5 இருக்க முடியும். 5 2 into x plus 5 இருக்கும். ஸோ 2 into x plus 5 அப்படின்னா வந்துட்டு அப்போ எல்லாத்தையும் சேர்க்குறேன், 5x 2 into x plus 5 ப்ளஸ் 1 ரூபி காயினையும் 50 பைசா காயினையும் சேர்த்தனாக்கா எனக்கு 26 நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஐ கேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 50 rupees கிடைக்கும். அப்போ 5x 2x 2 into 5 is 10, 26 equal to 15 எடுத்துட்டோம்னாக்கா 7x equal to 14 கிடைக்கும். அப்போ x equal to 2. x equal to 2னா எக்ஸ்ன்றது என்னன்னாக்கா எத்தனை 5 ரூபா காயின் இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். அப்போ எத்தனை 2 ரூபா காயின் இருக்குன்னு தான் என்னோட கேள்வியே. ஸோ கொஸ்டின் என்னது, எத்தனை 2 ரூபா காயின் இருக்குது தான் என்னோட கேள்வியே. அப்போ 5 ரூபா காயின் 2 இருந்தால் அதோட 5 அதிகமாக இருக்கும் 2 ரூபா காயின். அப்போ 2 + 5 = 7. மை ஃபைனல் ஆன்சர் இஸ் வாட், 7.